வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் வில்சன். இன்றைக்கி டே 3. என்னடா டே 3ன்னு கேட்டிங்கன்னா 90 days சேலஞ்ச் ஜொமேட்டோவில் பண்ணுறோம். அதில் வர ப்ராஃபிட் வச்சு லடாக் போக போகிறோங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க விளாகுள்ளே போகலாம். மக்களே, ஒரு வழியாக ரூம்லேருந்து கிளம்பிட்டேங்க. கரெக்டாக இப்போ பணி வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 11 ஆகுது. இன்னும் ½ hour இருக்குது. அப்படியே ஜாலியாக பொறுமையாக போக வேண்டியதான் ஜோனுக்கு போயிட்டு ஆன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் பண்ணணும். ஓகே மக்களே, ஒரு வழியாக நான் பெட்ரோல் போட்டேங்க. 3 லிட்டர் போட்டிருக்கேன். இப்போது 3 லிட்டர் போட்டிருக்கேன். கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னா 905 ஓடி இருக்குங்க. 906 ஓடி இருக்குது. அந்த 906 தான் இப்போ பெட்ரோல் போட்டிருக்கேன் நான். ஓகே, இன்றைக்கி அப்புறம் வந்து 12 போட்டிருக்கேன் ஸ்லாட்டு. அந்த 12 நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து 1200 to 1500ங்க. அதாவது ப்ராஃபிட்டு மட்டுமே 1200 1500 கிடைக்கணும் நம்மளுக்கு. பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு போக கிடச்சா நல்லாயிருக்கும். அது போக இன்றைக்கி வந்து இன்சென்டிவ் 600 போட்டிருக்காங்க. எப்படின்னா 10 கிக்ஸ் முடிக்கணும், 25 ஆர்டரு பார்க்கணுங்க. அது பார்த்து முடிச்சோன்னா 600 இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இன்றைக்கி முடிச்சு காட்டுறோங்க. டே 2வில் எப்படி இருந்துச்சுன்னா சரியான டாஸ்க்காக இருந்துச்சுங்க. கடைசி 10 நிமிஷத்தில் போய் ஒரு ஆர்டருக்காக ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு அப்புறம் எப்படியோ பண்ணி ஒரு ஆர்டர் கடைசியாக எடுத்து அந்த 300 இன்சென்டிவ் அதை எடுத்தாச்சு. நான் எதுவும் கிடைக்காம போயிருமோ அந்த இன்சென்டிவ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக கிடச்சிச்சுங்க. சரி வாங்க, அப்படியே போய் ஜோனுக்குள்ளே போய் ஆன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஆர்டரை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே, ஒரு வழியாக ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. எத்தனை மணிக்கு போட்டாங்கன்னா 12 போட்டாங்க. அந்த கிட்டே வந்துட்டேங்க. ரெஸ்டாரண்ட் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்காங்கன்னா 2 கிலோமீட்டர் பிக்கப்பு, 3 கிலோமீட்டர் ட்ராப்புங்க. மொத்தம் 5 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க. இங்கே வண்டியெல்லாம் நிற்கிறத பார்த்தா லேட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். மக்களே, ஒரு வழியாக ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டேங்க. பரவாயில்லைங்க. போய் உட்காந்து ஒரு 2 நிமிஷம் உட்காந்துருந்தேன். அப்படியே ஆர்டரை போட்டாங்க, கையில் கொடுத்துட்டாங்க. பாவங்க, மற்ற பேர் உட்காந்துருந்தாங்க. 2-3 பேர் உட்காந்துருந்தாங்க. பார்த்தீங்களா நீங்களே எத்தனை வண்டி நின்று இருந்துச்சு. 100 பேர் நின்று உட்காந்துருந்தாங்க. எவ்வளோ நேரம் ப்ரோ ஆகுது வந்து அப்படின்னு கேட்டேன். 10 நிமிஷம் ஆகுதுங்க, இன்னும் ஆர்டர் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குங்க. அது என்ன மாதிரி என்னன்னா, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போகிறோன்னு வைங்களேன், லேட் பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் லேட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவங்க ஒரு டைம் போட்டிருப்பாங்க. இந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு வெயிட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வெயிட்டிங் டைம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுத்துடலாம். அதாவது அதர் பார்ட்னருக்கு வந்து கொடுத்துடலாம். அவங்க 2வது பார்ட்னர் வரக்குள்ளேயும் இவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க ஆர்டரை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஆப்ஷன் பெஸ்ட்டு தான். ஆனால் அந்த டைமிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம்ல, அந்த வெயிட்டிங் சார்ஜ் வந்து கிடைக்காது. அதாவது ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம், நம்ம ஆர்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா அந்த வெயிட்டிங் ஆர்டர் வந்து அந்த வெயிட்டிங் அமௌண்ட் வந்து கிடைக்காது. ஏன்னா அதில் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா 1/4 மணி நேரம் வேஸ்ட் ஆன மாதிரி தானே. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறது நல்லது. அதுவும் வெறும் 20 ரூபாயாக இருந்தாலும் சரி. அது வந்து இவங்க ஒரு டேட்டா லிஸ்ட் எடுப்பாங்க. அது வந்து எனக்கு ஜொமேட்டோவில் வேலை பார்க்குற ஒருத்தர் சொல்லி தான் தெரியும். அதாவது என்ன சொன்னார்னா, ரெஸ்டாரண்ட்டில் வந்து லேட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை டினேலோ கொடுக்காதீங்க. ஏன் ப்ரோ, எதனால் ப்ரோ அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அவங்க வந்து உங்களுடைய பே அவுட்டு எல்லாம் என்ன மாதிரி எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்ற டேட்டா வந்து அவங்க பார்ப்பாங்களாம். ஸோ எந்த ரெஸ்டாரண்ட்லலாம் லேட் பண்ணுறாங்க, எத்தனை ரெஸ்டாரண்ட்டில் லேட் பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டா எடுத்துகிட்டு உங்களுக்கு வீக்கெண்டில் வந்து அந்த பே அவுட்டை எக்ஸ்ட்ரா தருவாங்களாம். அதாவது எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் அதை கொடுத்துருவாங்களாம் அப்படின்னு ஜொமேட்டோவில் வேலை பார்க்குற ஒருத்தர் சொல்லியிருந்தார். அவர் 5 வருஷமாக வேலை பார்க்குறாருங்க. 5 வருஷமாக வேலை பார்த்துட்டு, ப்ரோ நீங்கள் எத்தனை வருஷம் ப்ரோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் 5 வருஷம் வேலை பார்க்குறேன் ப்ரோ. எப்பயுமே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 5-4 வருஷம் வேலை பார்க்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ அவர் தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் ரெஸ்டாரண்ட்டில் லேட் பண்ணிட்டாங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபரோ டினேலோ பண்ணாதீங்க. பண்ணால் அது வந்து கண்டிப்பாக அந்த பே அவுட்டை தான் கம்மி பண்ணும். நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸையும் அந்த ரேட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகே மக்களே, ஒரு வழியாக கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. இந்த பில்டிங் தான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு அட்ரஸ்
ஓகே ஒரு வழியாக ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்தாச்சு. எவ்வளோ வந்துருக்கு? 62 ரூபா. நீ அடுத்தடுத்த ஆர்டரை பார்க்க வேண்டியதாங்க. ரெண்டாவது ஆர்டர்லேருந்து அப்படியே வருஷம் 3 மணி வரைக்கும் கண்டினியூவாக பார்த்துட்டு அமௌண்ட் எவ்வளோ வருதுன்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே மக்களே, நான் ஆர்டர்ஸை கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ வந்து கரெக்டாக வந்து மணி 3:15 ஆகுது. இது வரைக்கும் நான் 6 ஆர்டர் பார்த்துருக்கேங்க. 6 ஆர்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குன்னா 675 ரூபா வந்திருக்கு. இதில் எத்தனை ரெஸ்டாரண்ட்டில் லேட் பண்ணாங்கன்னா 2 பண்ணாங்க. 2 ரெஸ்டாரண்ட்டில் லேட் பண்ணிட்டானுங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் லைட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயும் லேட் ஆகிடுச்சுங்க. அது வந்து அந்த ஃபோட்டோவை பாருங்களேன். நான் அந்த கூட்டத்தை வந்து ஃபோட்டோ எடுத்தேன். அவ்வளோ பேர் இருந்தாங்க. அந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த 2 பேருமே அது கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அது போக வந்து கடையில் கஸ்டமர் கூட்டம் வேறு. இதில் அடித்து மல்லுக்கிட்டி வாங்குறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. பாவம் அந்த கஸ்டமர் வேறு ஆர்டர் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை கால் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் போய் கவுண்டரில் உட்காந்துருக்கானேன்ட்ட போய் கஸ்டமர் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு கையில் கொடுத்தேன் அவங்ககிட்ட. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு போனேன். அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் ரொம்ப லேட்டு. ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து பார்க்கும்போது வந்து அது 2 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. 3வது வந்து இங்கே, அதாவது இப்போ 20 நிமிஷம் லேட் ஆச்சு. அது வந்து ஹைதராபாத் பிரியாணிங்க. சண்டே வந்து அந்த ஹோட்டலில் எப்போயுமே பிஸியாக தான் இருக்கும். ஸோ அங்கே லேட் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. மறுபடியும் அதே பிரியாணியில் தான் போட்டிருக்காங்க, SS பிரியாணியில். இப்போ வந்து எவ்வளோ லேட் பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. 12:87. அவ்வளோங்க, ஆர்டர் சீக்கிரம் கிடச்சிருச்சு. ஓகே மக்களே, நான் போய் கஸ்டமர் கையில் கொடுத்துட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஹாய் கைஸ், இப்போ வந்து கரெக்டாக மணி 6 மணி ஆயிடுச்சுங்க. 6 மணி வரைக்கும் இப்போது எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்குன்னா 15 ஆர்டருக்கு 1140 ரூபா பார்த்துருக்கேங்க. இவ்வளோ அமௌண்ட் வந்துருச்சு. எப்போது லாஸ்ட்டாக பேசினது 3 மணிக்கு பேசினேன். 3 மணி அந்த டைப்பில் பார்த்தது 6 ஆர்டர் பார்த்துருந்தேன் சொல்லியிருந்தேன்னா. இப்போ வந்து கரெக்டாக 1140 ஆர்டர்ஸும் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி சண்டே வந்து எப்போயுமே நல்லாயிருக்கும். அந்த 3 மணிக்கு மேலே இருந்து 6 மணி வரைக்கும் எந்த ரெஸ்டாரண்ட்லையும் லேட் பண்ணலை. அதாவது ஆர்டர் கொடுக்க அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஜாலியாக அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு அந்த மெதுவாக சவுண்டு வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்டினேங்க. எந்த டயர்டும் தெரியல. என்ன இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டேன், அவ்வளோதான். இப்போ தாங்க சாப்பிட்டு முடித்தேன். ஒரு 5:30 அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி லேட்டாக சாப்பிட்டனால தான் அப்படியே இப்போ தான் எப்படி சொல்கிறது, முன்னாடிலாம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஒரு 5 மணிக்கு முன்னாடி அந்த வரைக்கும். அப்புறம் 5:30க்கு பிறகு சாப்பிட்ட பிறகு தான் இப்போ ஒரு எனர்ஜியே இருக்குது. நிற்கவே விடலைங்க. ஆர்டர் அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து இப்போது 7 to 9 ஸ்டார்ட் ஆகிரும். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. கரெக்டாக இப்போ 6 மணிக்கு இப்போ தான் வந்துச்சு ஒரு ஆர்டர். அதை தான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு அடுத்து 7 to 9 வரைக்கும் ஆர்டர் இருக்குங்க. அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து 9 to 10, அதுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு நான் அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து வாங்க, இப்போ 6 மணிக்கு வந்து ஆர்டரை போய் எடுத்துகிட்டு போவோம். இப்போது டைம் வந்து எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 7:50 ஆயிடுச்சுங்க. 7 to 9 இது 2வது ஆர்டரு. ஃபஸ்ட்டு ஆர்டரே வந்து நமக்கு 7:20க்கு தான் வந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த 6 மணிக்கு முன்னாடி எடுத்துருந்தேன்ல ஒரு ஆர்டரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆர்டர் பார்த்தேன், 20 ரூபா ஆர்டர் பார்த்தேன். அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு லாங் ஆர்டர் போட்டு வந்து இங்கே கொடுக்குறதுக்கு ஒரு 7 மணி ஆயிடுச்சுங்க. அந்த டைம் ஆயிடுச்சு. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக 7:20க்கு ஒரு 20 ரூபா ஆர்டர் போட்டாங்க. இப்போது 2வது ஆர்டருங்க. மணி வந்து 7:50க்கு 2வது ஆர்டரு. அது எவ்வளோனா 33 ரூபா போட்டிருக்காங்க. 33 ரூபா. இப்போது இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்னா கரெக்டாக 12 to 7 வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 1200 ரூபா பார்த்துருக்கோங்க. இன்சென்டிவ்லாம் சேர்த்து 400 ரூபா இன்சென்டிவ், 800 ரூபா நம்ம ஆர்டர் இன்னிங்ஸ் பார்த்தாச்சு. ஓகே மக்களே, ஒரு வழியாக ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேங்க.
அப்பா 10 நிமிஷம் லேட் பண்ணிட்டானுங்க எப்பயும் போல். அதான் நான் சொன்னேன்ல, அதாவது வந்து ஆர்டர் டக்கு டக்குன்னு வந்துச்சுன்னா நல்லா சம்பாதிக்கலாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் லேட் பண்ணிட்டாங்கன்னா மட்டும்தான் ஆர்டர் இன்னிங்ஸ் கம்மியாயிரும். ஆனால் இது வந்து வெயிட்டிங் சார்ஜ் வந்து அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் அப்டேட் ஆகலை. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எதுவும் சேஞ்சஸ் எதுவும் கொண்டு வர போகிறாங்களா, இல்லை அப்படியே தான் இருக்குமா, இல்லை சும்மா புருட்டு அவுட்டானுங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த வெயிட்டிங் சார்ஜ் வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்புறம் வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணாங்க. சும்மா ஒரு அர்த்தமே இல்லாமல் ஒரு ஆர்டர், ஒரு 20 ரூபா ஆர்டருக்காக வந்து ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. வெறும் 20 ரூபா ஆர்டருக்கு என்ன பண்ணுறது? ஸோ இதெல்லாம் வந்து வெயிட்டிங் சார்ஜ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு நல்லதாக இருக்கும். சரி, ஓகே மக்களே, நீங்கள் அவ்வளோதான். இப்போது வந்து நான் பாருங்கள், மணி 8. இதை போய் கொடுத்து முடிக்க அப்படியே ஒரு பக்கம்தான், ஒரு 10 நிமிஷத்தில் போய் கொடுத்துறேன்னு வைங்க. அடுத்து வந்து லாங் ஆர்டர் போட்டால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. இல்லாட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. பக்கம் பக்கமாக போட்டாங்கன்னா பீக் ஹவரே முடிஞ்சு போயிடும். அதுக்கடுத்து பீக் ஹவர் முடிஞ்ச பிறகு ஏதாச்சும் ஒரு லாங் போடுவாங்க. அப்போ வந்து அமௌண்ட்டு கம்மியாகிடும். எப்படின்னா, இப்போது பீக் ஹவரில் வந்து 10 கிலோமீட்டர் போடுறாங்கன்னா அவர் நாட் பீக் ஹவரில் வந்து ஒரு 7 ரூபா 8 ரூபா அந்த மாதிரி ஆயிரும். 2 ரூபா 3 ரூபா கம்மி பண்ணிடுவானுங்க. இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் போகிறோன்னு வைங்களேன், வந்து எப்படி போடுவான்னா ஒரு 20 அந்த ரேஞ்சில் போடுவாங்க. 25 அந்த மாதிரி ரேஞ்சில் போடுவானுங்க. மக்களே, கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. 1/4 மணி நேரம் லேட்டு, ஆனால் டெலிவரி 2 நிமிஷத்தில். சிரிப்பு தானே வருது. ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் லேட் பண்ணாங்கனாலே வேஸ்ட்டுங்க. சரி, எந்த இப்படி லேட் பண்ணாங்க? பரவாயில்லைங்க, ஃபஸ்ட் டைம் ஆன் டைமில். தேங்க்யூ. ஓகே மக்களே, அவ்வளோதான். பீக் ஹவரில் இதோட 4வது ஆர்டர் முடிஞ்சா. இப்போது என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, பிக்கப்பு ட்ராப்பு ரிப்பீட்டு, பிக்கப்பு ட்ராப்பு ரிப்பீட்டு, அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் அடுத்த ஆர்டரை காணாம பாருங்கள். மணி வந்து கரெக்டாக 8:30 தாங்க ஆகுது. என்ன பண்ணுறது, 8:30 ஆகுது. இன்னும் அரை மணி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு ஆர்டரு. அப்பா, இப்போ தாங்க மனசு வந்திருக்கு இவங்களுக்கு. சப்வேல போட்டிருக்கானுங்க 50 ரூபா, 54 ரூபாய்க்கு 4 கிலோமீட்டர் ட்ராப்பு. இந்த இங்கே தான் பக்கத்தில் தான் பிக்கப்பு. இதாச்சும் ரெடியாக இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். வாங்க, ஆர்டரு ரெடியா இல்லையா என்னன்னு சொல்லுங்க, பார்த்துருவோம். ஆர்டர் ரெடியா இல்லையா பார்த்துருவோமா? ஆட பாவி, 5 நிமிஷம் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, 5 நிமிஷம் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் அப்படின்னா மொத்தம் 1/4 மணி நேரங்க. நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ மணி கரெக்டாக பார்த்துக்கோங்க 8:40. இந்த கடையை விட்டு நான் எத்தனை மணிக்கு வெளியே வரேன்னு மட்டும் பாருங்கள். அப்போது காலையில் இருந்து ஒரு மனுஷனை இப்படி பாடாப்படுத்தி கொள்றானுங்க. பார்ப்போம். ஸோ ஓகே மக்களே, அப்படியே வாங்க போய் கஸ்டமர் லொக்கேஷனில் போய் கொடுத்துட்டு அடுத்தடுத்து ஆர்டர் அப்படியே ஃபுல்லாக போட்டுடுறேங்க. நான் பிரேக் விட்றதா இல்லை. இப்போ வந்து அப்படியே இப்போ மணி 8 ஆகுதா, அடுத்த 10 மணி வரைக்கும் ஒவ்வொரு ஆர்டராக பார்க்குறோம். வாங்க டக்குன்னு போகலாம். நான் கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டேங்க, அது எந்த வீடுன்னு தெரிலங்க, இப்போ காலு பண்ண போகிறேங்க, அட ஃபோன் பேசிட்டு வரேங்க. மக்களே இருங்க மக்களே, நான் வந்து ரொம்ப முக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க, கால் பண்ணிட்டு வரேன். மக்களே, ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சுங்க. என்ன சம்பவம்னா, பாவங்க ஒரு ஜொமேட்டோக்காரர் ஒருத்தர் ரோட்டில் உருட்டிட்டு போயிட்டு இருந்தாருங்க. என்ன ப்ரோ வச்சு அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ப்ரோ சாவி மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, சாவி எங்கிட்ட கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ அப்படின்ட்டு, சரி ப்ரோ நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு டேட்டா கேபிள் இருந்துச்சுங்க. அதை எடுத்து வச்சுட்டு இது பண்ணிட்டேன். அதில் ஒரு வயர் இருக்கும், சின்ன வயராக. டேட்டா கேபிள்லலாம் வயர் இருக்கும்ல, சின்னதாக வயர் இருக்கும். ஸோ அந்த வயரை வச்சு சாவி போடுற அந்த லாக் எடுத்துகிட்டு அதில் வந்து ப்ளஸ்ஸு இது ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கும்ல, ப்ளஸ் மைனஸை ரெண்டுக்கும் ஈக்குவலாக வச்சு கொடுத்துட்டு அப்படியே போட்டேங்க. வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. பாகம் வந்தால்
இங்கே நிற்கிறாரு இவர் தான். அப்புறம் என்னங்க போய் ரூமில் போயிட்டு சாவி எடுத்துகிட்டு ஆன் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். இடையில லூஸ் கனெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அந்த வயரை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க. பாவங்க மனுஷன் ரொம்ப டயர்டாக, ரொம்ப நேரம் ரொம்ப தூரத்துலேருந்து ஊட்டிகிட்டு வந்திருப்பார் போலங்க. செம்ம டயர்டில் இருந்தார். வண்டி நிப்பாட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன் நான். பயங்கரமாக மூச்சு வாங்குது அவரால் பேசக்கூட முடியலைங்க பாவத்தை. அந்த அளவுக்கு ரொம்ப தூரம் ஊட்டிகிட்டு வந்தார். ஊட்டிகிட்டு வந்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பரவாயில்லைங்க, கடவுளாக பார்த்து கண்ணில் காமிச்சிட்டாரு. அதாங்க ஒருத்தருக்கு வந்து உதவி பண்ணுறோன்றது வந்து எப்படி சொல்கிறது, ஒருத்தருக்கு உதவி வரும்னா அது வந்து எப்படி வேணாலும் வரலாங்க. அது மாதிரி எடுத்துக்கோங்களேன். அவருக்கு உதவி வந்து என் மூலமாக கிடச்சிருக்கு. ஸோ இதை நினச்சி பெருமைப்படுறேன். ப்ரோ 1462 கைஸ், ஒரு வழி ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேங்க. என்னென்னா அவங்க வந்து என்ட்ரன்ஸ் வழியாக வரக்கூடாதான், ஆர்டருக்குன்னு தனியாக ஒரு பாதை வச்சுருக்காங்க போல். அதாவது எங்களுக்கு ஒரு தனி வழியாக, தனி வழி என்றும் தனி வழி அப்படின்னு வந்து ஆன்லைன் பிக்கப்புக்கு மட்டும் தனியாக வழி வச்சுருப்பாங்க போல். அது வழியாக தான் போய் வாங்கணுமா. சரி மக்களே, ஆமாம் அப்படியே ஆர்டரை கண்டினியூ பண்ணுவோம். ஆமாம் ப்ரோ vlog வித் வில்சன் ப்ரோ. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சரி பார்ப்போம் ப்ரோ. ஏண்ணா டி நகர் சொன்னா. ஆமாம் அப்படியா? சரிண்ணா பார்ப்போம் வரேன். அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, இதில் என்ன சங்கடம்னா இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வரலை. அதனால் ப்ரோ வ்ளாக் பண்ணுறீங்களா ப்ரோ, அப்படி இப்படி என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்களே. சரிங்க, இது நினச்சாலே பெருமையாக இருக்குங்க. பரவாயில்ல, இப்படி ஒருத்தர் பார்த்து கேட்குறாருன்னா அது ஒரு பெருமையாக இருக்குல்ல. நாளைக்கு வந்து ப்ரோ நீங்கள் அவர் தானே ப்ரோ அப்படின்லாம் கேட்பாங்க. அதை நினச்சா கொஞ்சம் அப்படியே சூப்பராக இருக்கும்ல. அந்த மாதிரிலாம் எப்போங்க நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்லேவா பெருசாக அப்படியே பறக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க. போவோம், நம்ம வந்து நம்மளுக்கு இன்னும் நிறையா டைம் இருக்குது. போகிற வரைக்கும் போவோம், கண்டிப்பாக போயிட்டே இருப்போம். ஸோ ஒரு நாள் என்னைக்காச்சும் சக்ஸஸ் ஆகும். அப்போ வந்து இது சாரிங்க, இது வந்து அடுத்த நாள் எடிட்டிங்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது என்னாச்சுன்னா, கடைசியாக வந்து கேஎஃப்சியில் ஆர்டர் எடுத்துகிட்டு போனேன்னா, ஸோ கோப்ரோவெலாம் மாட்டி செட் பண்ணிவிட்டு சரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தேங்க. இப்போ போயிட்டுருக்கப்ப திடீர்னு மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நைட் வரைக்கும் விடவே இல்லைங்க, தூரிக்கிட்டே தான் இருந்துச்சு. அது போக வந்து ரோடு ஃபுல்லாக தண்ணி நிறைய ஆயிடுச்சா. ஸோ வேணாம், ஏதாச்சும் வண்டி கிராஸ் ஆகும், அந்த தண்ணி கூட கோப்ரோ மேலே பட்டுருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அந்த மாதிரி. அதனால தாங்க அடுத்து வீடியோவே எடுக்க முடியல கோப்ரோவில். ஸோ இது அடுத்த நாளில் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ வந்துச்சுனாக்கா, நான் சைடில் அமௌண்ட்டு போடுறேங்க. அதாவது காலையில் மதியானம் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் எவ்வளோ பார்த்தேன்ற அமௌண்ட் வந்து நான் சைடில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ப்ராஃபிட்டு மட்டும் எவ்வளோ வந்துச்சுன்னா, பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு எல்லாம் போக வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா கரெக்டாக 1250 ரூபா ப்ராஃபிட்டுங்க அன்றைக்கி மட்டும். நம்ம இன்றைக்கி அதாவது சண்டே இந்த வீடியோவில் 1250 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ அதை தனியாக வச்சாச்சுங்க. ஸோ இனிமேல் வந்து மழை காலம் தான், அதனால் வந்து அதிகமாக மழை டைமில் வந்து வீடியோ எடுக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கோப்ரோவுக்கு ஒரு கவர் இருக்குங்க. அது வந்து எப்படின்னா வாட்டர் ப்ரூஃபுக்கு, அது போட்டோன்னா வந்து தண்ணி வந்து உள்ளே போகாது. அது எப்படியும் ஒரு 4000 கிட்ட வருதுங்க. அது பார்த்து ரேட்டு பார்த்தேன், 4000 கிட்ட வாங்குறோம். ஸோ இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று வாங்குறவங்க. அதுதான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த கோப்ரோவுக்கு வந்து நம்ம ஹெல்மெட்டில் மாட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த என்னது, அதுக்கப்புறம் வண்டியில் மாட்டுற அடாப்டர், அந்த இதெல்லாம் போட்டு எல்லாம் ஒரு காம்போவாக இருந்துச்சு, ஒரு 1300க்கு அதை ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அது நாளைக்கு வந்துடும். இப்போ டேட்டு போட்டிருக்கு, நாளைக்கு வந்துடும். நான் வந்த பிறகு காட்டுறேங்க. ஸோ ஓகே மக்களே,
நாம் இவ்வளோ தான் சம்பாதிச்சிருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். புதுசாக யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்ததாக டே 4ல் சந்திப்போம். ஓகே, பாய்.